காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தலைப்பு, எதிர்ப்பின் மத்தியில் தேவனை நம்புதல். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் தானியேல் 3 வசனங்கள் 17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். டேனியல் 3:17-18. If we are thrown into the blazing furnace, the God we serve is able to deliver us from it, and he will deliver us from your majesty's hand. But even if he does not, we want you to know, your majesty, that we will not serve your gods or worship the image of gold you have set up. இன்றைய தியான பகுதி தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 13-18 முடிய மற்றும் 25-27 முடிய. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை.
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். வசனங்கள் 25 முதல் 27 முடிய. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். பரிசுத்தவான்களே, எதிர்ப்பின் மத்தியில் தேவனை நம்புதல். இந்த தலைப்பை நாம் கேட்கும் போது ஒரு அதிகாரத்தை நாம் அதிலே பார்க்கிறோம். உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? இன்றைக்கும் அநேக தலைவர்களுடைய வாய்களிலே நான் என்கிற அகங்காரம் வீசிக்கொண்டிருக்கிறதை, ஊசலாடி கொண்டிருக்கிறதை, உயர்ந்திருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பிலிப்பைன்ஸ் என்கிற நாட்டிலே கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளாத கோத்திரத்தில் பிறந்தவள் தான் எஸ்தர். அவளுடைய வியாதியின் மரண போராட்டத்திலிருந்து அவளின் அத்தையின் ஜெபத்தின் மூலம் எஸ்தர் விடுதலை பெற்றதினால் அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவள் ரட்சிக்கப்பட்டாள். இன்றைக்கும் எதிர்ப்புகள் மற்றும் மரண பயத்தின் மத்தியிலும் எஸ்தருடைய மக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கிராமத்திலே அவள் அந்த கூட்டத்திற்கு வேத பாட வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறாள். தைரியமாக, நான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை, அன்பு, நன்மை, உண்மையத்துவம் என்று அனுபவித்த இயேசுவை மற்றவர்களுக்கு என்னால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று அவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து மகிழ்ச்சியோடு இன்றைக்கும் பிரஸ்தாபப்படுத்துகிறாள். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட தைரியம், மன தைரியம் ஆண்டவரை குறித்து அறிவிக்க உங்களுக்கு இருக்கிறது? உங்களுடைய சபைகளிலே எப்படி இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. நீங்கள் பணித்தளங்களிலே நம்முடைய மிஷனரிமார்கள் வேலை செய்கிற இடத்திலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாவது சென்று நீங்கள் அவர்களை சந்திக்க வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய ஊழிய பணிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலே தேவனை அந்த ஜனங்கள் விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே தானியேல் 3வது அதிகாரத்திலே பாபிலோனிய அடிமைத்தனத்தில் வாழ்ந்த யூதர்களாகிய சாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத்நேகோ என்னும் வைராக்கியமான அந்த இஸ்ரவேலர்களை போன்று பாடுகளின் மத்தியில் தேவனை ஆராதிக்கிறவர்கள் இன்றைக்கும் அநேகர் இருக்கிறார்கள். பல தேசங்களிலே அதை நாம் பார்க்கலாம். தானியேல் புத்தகத்திலே நேபுகாத் நேச்சாரின் பொற்சிலையை வணங்கவில்லை என்றால் மரணம் என்ற போதிலும் இவர்கள் அதை வணங்க மறுத்தனர். தங்களுடைய தேவன் இந்த இக்கட்டிலிருந்து தங்களை காக்க வல்லவர், அவர் அவர்களை விடுவிக்காமற் போனாலும் அவரை ஆராதிப்பதையே தெரிந்து கொண்டார் என்று 3வது அதிகாரம் வசனம் 18 படித்தோம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்களாம். எவ்வளவு தைரியமான ஒரு வார்த்தை பாருங்கள். இந்த தைரியம் எங்கிருந்து அவர்களுக்கு வந்தது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எங்களை விடுவிப்பார், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்,
அவர் எரிகிற அக்கினிச்சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்கிறதை ஆழமாக அவர்கள் கூற முடிந்தது. அவர்களின் உபத்திரவத்தில் அவர்களை அந்த நேபுகாத் நேச்சர் அக்கினியிலே போட்ட போது அந்த உபத்திரவத்தில் தேவன் அவர்களோட சேர்ந்து கொண்டார் என்று சொல்லி வசனம் 25 சொல்கிறது. அருமையானவர்களே, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுடைய தலைமயிர் கூட கருகாமல் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதை எண்ணி அங்கிருந்த அனைவரும் வியந்து நின்றனர் என்று சொல்லி பார்க்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒருவேளை எதிர்ப்பின் மத்தியிலே உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய ஊரிலே, கிராமத்திலே, உங்களுடைய சபையிலே, உங்களை சுற்றி இருக்கிற மத்தியிலே, மற்ற ஜாதியார் சூழ்ந்திருக்கிற இடங்களிலே, மற்ற தேவர்களை பணிந்து கொள்ளுகிற இடங்களிலே எதிர்ப்பின் மத்தியிலே நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறீர்களா? நிச்சயமாகவே நீங்கள் ஆராதிக்கிற நம் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளிலிருந்து உங்களை எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்கிறதே நிச்சயமான உண்மை. நம்முடைய விசுவாசத்திற்காக நாம் பாடு அனுபவிக்கும் போது ஒருவேளை நாம் நம்பினது நடக்காமற் போனாலும் நம்மை பாதுகாக்கவும் பலப்படுத்தவும் நம்மோடு இருக்கும் தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படியும்படிக்கு பழைய மற்றும் புதிய உதாரணங்கள் வேதத்தின் பகுதியின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளும் போது அதை நம்மை ஊக்குவிக்கிறது அல்லவா? நம்மை சமர்ப்பிப்போம். எதிர்பார்த்தது நடக்காமற் போகும் சில சூழ்நிலைகளில் நீங்கள் தேவனை பின்பற்ற தீர்மானித்த சில வழிகள் என்ன, அவர் எந்தெந்த வழிகளில் உங்களோடு இருந்தார் என்கிறதை சிந்தனைகளோடு இந்த நாளை அவருடைய கரங்களிலே ஒப்புவிப்போம். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற போகிற தேவன் யார் என்று கேட்ட அந்த தருணத்திலே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை என்று சொல்லி ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று வாலிபர்கள் சொன்ன போது நீர் அவருடைய விசுவாசத்தை உம்மேல் அவர்கள் வைத்திருந்த விசுவாசத்தை பார்த்து அவர்களை விடுவித்தீர், ரட்சித்தீர், உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை தாராளமாக நேசிப்பதற்காக நன்றி. துன்பத்தின் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி புரியும். இயேசு ரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.